ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வெண்பாவை பிரிஞ்சு நம்ம மல்லி ரொம்பவே துடிதுடிச்சு போய் இருக்காங்க. இந்த சமயத்துல ஒரு ஜோசியர் மிக அதிர்ச்சியான தகவலை சொன்னதுமே மல்லிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம மல்லி பரிதவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஜோசியக்காரங்க என்னதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வெண்பா எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ மல்லி கிட்ட பேசுறதும், அதாவது ரேணுகா கிட்ட, அதாவது சுடர் கூட வந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சோ தெரியாமலோ மல்லி கூட பேசுறதும், அங்கங்க ஸ்கூல்ல 2-3 வாட்டி பார்த்ததும் ரெண்டு பேருக்குமே, அம்மா புள்ள ரெண்டு பேருக்குமே மனசு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப பார்க்கவும் முடியாதும் போனும் பேச முடியாதுன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க வெண்பா. அங்க நம்ம மல்லியும் வெண்பாவோட காலுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. கால் வராதனால ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்பதான் மறுநாள் காலையில விடியுது. மல்லி தூங்கவே இல்லை. விஜய் கேட்குறாங்க, என்னாச்சு மல்லி, நீ நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை விஜய், எனக்கு ஃபுல்லாகவே வெண்பா ஞாபகமாகவே இருந்துச்சு, அவள் காலே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ கவலையே படாத, அவள் அங்கே நல்லபடியாக தான் இருப்பா அப்படின்ற மாதிரி விஜயும் மனசை தேத்தி வைக்கிறாரு தான். இருந்தாலுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் போயிட்டு மல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் வீட்டுக்கு ஒரு ஜோசியக்கார அம்மா வர்றாங்க. இந்த மாதிரி இந்த வீட்டில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே மல்லிக்கு தூக்கி வாரி போட்டுருது. உடனே ராஜி இங்கே பாருமா, சும்மா தேவையில்லாமல் கத்திட்டு இருக்காத, ஏற்கனவே ஒரு ஆபத்து கூட தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், இதை விட தாண்டி வேற ஒன்றும் ஆபத்துலாம் வரப்போறது இல்லை அப்படின்ற மாதிரி மல்லியை குத்தி காமிச்சிட்டு இருக்கேன், நீ இங்கேருந்து போங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி துரத்தி விட்டுடுறாங்க. இருந்தாலுமே அவங்க போகாம நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த வீட்டுல உள்ளவனுக்கு 2 பொண்டாட்டி, ஆனா ஒரு பொண்டாட்டி செத்துட்டாங்க, இன்னொரு பொண்டாட்டி அவங்க ரூபத்துல பொய்யா நடிச்சிட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இப்ப நடக்க இருந்த கல்யாணம் கூட தடைப்பட்டு நின்று இருக்குமே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லவுமே இந்த ராஜேஸ்வரி கண்டுக்காம போயிடுறா. ஆனா பாத்தீங்கன்னா மல்லி கரெக்டா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா ஆபத்து, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கு, என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, இந்த வீட்டு குட்டி மகாராணிக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மகாராணியா, என்னம்மா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதாவது உன்னோட பொண்ணுக்கு ஆபத்து வரப்போகுது, உயிருக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. என்னடா இது இப்படி சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஏன் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லம்மா அதுதான் நடக்க போகுது, நீ தான் எப்படியாச்சும் காப்பாற்றே ஆகணும், உன் பொண்ணு உன் கூட இருந்தால் மட்டும்தான் உன் பொண்ணுக்கு உயிர் பொழைக்க முடியும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உன் பொண்ணுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது, எப்படியாச்சும் காப்பாற்றுமா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன பண்ணுறதுன்னே தெரியல மல்லிக்கு. இப்படி சொல்லவுமே திகைச்சி போய் மங்கி போய் உட்காந்துட்டாங்க. நீ இப்படி உட்கார்ந்த அப்படின்னா உன் பொண்ணை காப்பாற்ற முடியாது, உன் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓடு, கண்டிப்பாக நல்லது நடக்கும், நான் சொல்கிறேன்னு நல்லது நடக்கும், நீ கண்டிப்பாக போராடுமா அப்படின்ற மாதிரி இவங்க நல்லா தைரியமாகவே சொல்கிறாங்க. இருந்தாலுமே மல்லிக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சுத்தமாக புரியாமல் ரொம்ப மல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு நீங்கள் சொல்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எதனா ஒன்று எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை, உன் பொண்ணு நீ போயிட்டு உன் பொண்ணு கூட இருந்தாலே உன் பொண்ணுக்கு வரப்போகிற எந்த ஒரு தீய சக்தியுமே கிட்ட நெருங்காது, முழுக்க முழுக்க அது உன்னையே தான் சுற்றி சுற்றி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறவுமே, என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம மல்லி சரி நான் என் பொண்ணை போய் எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காணிக்கை கொடுத்துட்டு அனுப்பிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம பொண்ணு உயிருக்கு ஆபத்தான், எப்படியாச்சும் நம்ம பொண்ணை காப்பாற்றே ஆகணும்னு சொல்ல, என்ன மல்லி உளறிட்டு இருக்க, நம்ம பொண்ணுக்கு என்ன ஆபத்து, நீ சும்மா லூசுத்தனமாக பேசாமல் நீ என்ன வேலையோ அதை பாரு மல்லி அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு, நம்ம பொண்ணோட உயிருக்கு ஏதோ மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது விஜய், எனக்கு நல்லாவே தெரியுது, நம்ம தான் நம்ம பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை, நீயே இந்த அளவுக்கு போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க, ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, என்னால் கண்டிப்பாக ஃப்ரீயாக விட முடியாது, ஏன்னா
என் பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க விஜய்ன்னு சொல்லவுமே, இதெல்லாம் நம்பாத மல்லி, இதெல்லாம் பொய், நீ என்ன முட்டாள்தனமாக இதை போய் நம்பிட்டு இருக்க மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை இதை நம்பி தான் விஜய் ஆகணும், இதை நம்பலைன்னா நம்ம ஏதாவது நடந்தாலும் வாய்ப்பு இருக்குது, வாங்க விஜய் நம்ம பொண்ணை போய் எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லு. நீ என்ன பைத்தியமா, தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியானே எனக்கு ஒன்றுமே புரியலையே. உனக்கு எல்லாமே தெரியுது, இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் முட்டாள்தனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துட்டு நீ போய் நம்புறிய மல்லி, உன்னை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வந்து வருத்தப்பட்டுக்கிறாங்க. இல்லை விஜய், அவங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, நானும் தான் வந்து நம்பலை, ஆனால் அவங்க எல்லாமே வந்து உண்மையாக சொல்லும்போது நான் எப்படி விஜய் நம்பாமல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் என்னவோ எனக்கு வந்து எதுவுமே சரிப்பட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்களா, நான் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி. இல்லை சே நீ சொல்கிற பேச்சை கேட்காம நான் வேறு யார் பேச்சை கேட்க போகிறேன், நான் நம்புகிறேன், ஆனால் வந்து இப்போ வந்துட்டு என்னால் எதையுமே வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, அதனால் நீ வந்துட்டு போ, நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காத அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்தாலும் வர்றான், என் பிள்ளைய நான் காப்பாற்ற தான் போகிறேன், நீங்கள் வரவும் தேவை கிடையாது, என் பிள்ளைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குழப்பமாயிடுறாங்க. ஆகா, ஏதோ வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருந்து இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பத்தோட என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும், எனக்கு அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முடிவுக்கு வர்றாங்க. இதனாலே வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே விட்டு வைக்கக்கூடாது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் சரி வரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு போய் நிற்கிறாங்க. நம்ம மல்லி வந்து வெண்பாவை காப்பாற்றுவாங்களா, இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக நம்ம மல்லி எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும்னு நினச்சி தான் வந்து பண்ணாங்க, ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே வந்து சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு கட்டுவாங்கன்னு நான் நம்பினேன். நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.